ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 30 days 30 ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் 8 days கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி 9th டே. ஒரு நாளைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்ருக்கோங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் கொடுக்குறேனோ அதை ஒரு ஷார்ட் வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுத்தன்றதை பார்க்கலாமா? ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டோங்க. அது கூடவே கோதுமை அவலில் பால் நட்ஸ்லாம் போட்டு எடுத்துக்கிட்டோம். கூடவே ஆலு பரோட்டா செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற ரெசிபி இந்த ஆலு பரோட்டாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சுடுவேன். ஒரு சில நாளைக்கு காலையில் செய்கிறப்போ மதியத்துக்கும் இதே லஞ்ச் தான் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரியலங்க, இப்போ இருக்க குழந்தைங்களுக்குனா சப்பாத்தினா ரொம்ப பிடிக்குது. சப்பாத்தியில் எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. எங்கள் வீட்டில் தான் அப்படியா, இல்லை எல்லார் வீட்லேயும் அப்படி இருக்காங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா ரொம்ப மைல்டாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கும் போது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஸ்பூன் அளவுக்கு அவல் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம், சிறுதானிய அவல் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூடவே ட்ரைடு நட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆப்பிள், மாதுளை இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கூடவே 2 பேரிச்சம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க சேர்த்துருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறுச்சுன்னா எல்லாமே கலந்து நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இது வந்து நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டயட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?